ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்மா வீராஸ் சேனல் அண்ட் விளாக்ஸ். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்ன ரெசிபின்னு வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி சொரக்காய் வச்சு சூப்பரான சொரக்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறோம். வாங்க இப்போ சொரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு. நம்ம இன்றைக்கி சொரக்காய் கூட்டு குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கலாம். கடுகும் சீரகமும் நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 6 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் பூண்டு கருவேப்பிலெல்லாம் சேர்த்து வெங்காயம் பாருங்கள் நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கினாதாங்க எந்த ஒரு குழம்புமே சுவை நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நான் சொரக்காய் நல்லா அது மேலே இருக்கிற தோலை லைட்டாக சீவிட்டு அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு சொரக்காய் நல்லா இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கப்பில் 1 கப் நிறைய சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ சொரக்காய் உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக இதை ஒரு வதக்கிட்டு இப்போ நம்ம 1 கப்புக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக இருந்ததில் சொரக்காய், அதுக்கு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பு 100 கிராம் அளவு இருக்குங்க. இது நல்லா கழுவிட்டு தான் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பை சேர்த்துட்டு லைட்டாக சொரக்காவோட இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து லைட்டாக 1 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ இதில் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்க்குறேங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குட்டி ஸ்பூன் தான் அது, அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் அளவு சேர்க்குறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. லைட்டாக சொரக்காய் லைட்டாக இனிப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூளையும் சேர்த்துட்டு நல்லா இந்த சொரக்காயோட நல்லா இந்த மிளகாய்த்தூள் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் 1 கப் சொரக்காயும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததில் 1 கப் சொரக்காய் 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்தேன். அதே கப்பில் 2 கப் அளவு நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சொரக்காயிலையும் தண்ணி விடும், அதனால் தண்ணி நம்ம கம்மியாக சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். சொரக்காயிலையும் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த சொரக்காய் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா நல்லா சூப்பராக சொரக்காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. பாசிப்பருப்பு சீக்கிரமாக வெந்துடும், அதனால் 3 விசில் வச்சுட்டு விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறமா இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சொரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சொரக்காயும் வெந்துருச்சு, பாசிப்பருப்பும் பாருங்கள் நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா இந்த அளவுக்கு சொரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சுரக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது. அதுவும் வெயில் காலத்தில் இந்த மாதிரி நீர்க்காய்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சொரக்காய் கூட்டை சூடான சாதத்தோடு அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. லாஸ்ட் அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நல்லா சூப்பராக நல்லா சுவையான சொரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சொரக்காய் கூட்டை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் ஒரு லைக் கூட போட மாட்டேறீங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.